பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஜபத்துக்கு பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் சபைக்கு வந்தவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. முதல் மாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கோம். கர்த்தருடைய கிருபை, சமாதானம், வழிநடத்தல் நம்மளோடு இருப்பது வழியால் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா ஆவியானவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே அப்பா. கிருபை, இரக்கம், சமாதானம் நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகத்துவமானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே அப்பா. எங்கள் மத்தியில் நீ இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஓ ராஜாதி ராஜாவே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே என்று சொன்ன தேவன் நீ ஆவியானவரே அப்பா. எங்கள் மத்தியில் ஆண்டவர் நீ இருக்கிறீர். வாஞ்சியோடு அப்பா உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு அப்பா உம்முடைய பிரசனம் ஆண்டவரை நிரப்பத்தக்க ஆவியானவரே அப்பா நீர் கிருபை புரிவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவரே அப்பா. ஓ ராஜாதி ராஜாவே, அப்படியே நம்ம கைகளை தூக்கி உயர்த்திய தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போமா? அந்நிய பாஷையில நம்ம ஜெபிப்போமா? ஓ ஹalleluya. ஓ ரீமா கமரா ஷபாபா ரியாந்தே பாபாராதா பாரா ஷபாபா. ஓ தகப்பனே நன்றி ராஜா, நன்றி அப்பா. வல்லமை ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை இடைப்படுவீராக ராஜா ஆவியானவரே. ஆராதனை நடத்துகிற அப்பா உம்முடைய மகனை கர்த்தாவே உம் கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் ஆராதனை பாடல்களை ஆண்டவரோட பிரசனத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே. மேக்கப் சிங்கர் மியூசிக் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சபையாரையும் ஆண்டவரை நீ நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ வல்லமை ஆவியானவரே, உம்முடைய பிரசனம் சபை முழுவதும் மூடிக்கொள்ளட்டும் ஆவியானவரே. ஓரி மலரபர ஷிகிரபர தரஷபபபா ஓ ரகலதரபர ஷிரபப மரரபர ஷரப. ஓ நன்றி 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 அப்பா. தேவ செய்தி ஆவியானவரே இடைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீ வழிபடும்படிக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தையால் நீ பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே அப்பா. நீங்க அப்பா இந்த சபையை வழி நடத்துங்க, நிரப்புங்க நிரப்புங்க ஆவியானவரே அப்பா. வெறுமையாய் நிரப்பாதபடிக்கு அப்பா உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும் ஆவியானவரே அப்பா. இந்த சபையில ஆண்டவரே அப்பா இன்னைக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. உற்சாக இருதயத்தோடு அப்பா துதிக்க நீர் கொடுக்க போற புது பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா. ரீமா கஷமா மரிதரா பரஷிகிரா பாபா ஓ ரியாந்தே பரஷரா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே, பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மகத்துவமான தேவாதி தேவனே அப்பா, வருக செய்கின்றவரே அப்பா. ஓ மகா பெரியவராய் இருக்கிறீரே அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே அப்பா. ஹalleluya 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 ராஜா அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். தியானத்தோட ஆவியானவரே தேசம் முழுவதும் உடைய கிருபையில் இருக்கும்படியாக நல்லவர்கள் இருக்கும்படியாக உடைய பிரசனத்தில் இருக்கும்படியாக கொஞ்ச நேரம் கைகள் வைத்து ஆண்டவரே இந்த கால வேளையில் எங்களை தேடி வந்திருக்கிறோம். நன்றி சொல்லுவோம். நீ நல்லவரம்மா.
Holy
போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே கைகள் உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனுக்கு ஐயா நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமுடைய அன்பை எங்களை பிரிக்க முடியாத ராஜா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நமக்கு பலனா இருக்கிற தேவன். ஆமென். அவர் நம்மளுடைய பலனான கிறிஸ்து. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு பலன் கொடுக்கிறவர் இயேசு மாத்திரம் தான். ஆமென். நமக்கு பலன் கொடுக்கிறவர் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டுங்கள. இந்த பயமும் எனக்கில்லையே, பல பக்கத்தில் அவர் துணிப்பதால் நான் பெற்று எழும்பிடுவேன். இந்த பயமும் எனக்கில்லையே, பல பக்கத்தில் அவர் துணிப்பதால் நான் பெற்று எழும்பிடுவேன். Hey,
என்னுடைய தேவன்
Thank you.
எங்களை அழிக்க வந்து ஆண்டவரே, எங்களை ஒரு சேதமில்லாதபடி எங்களை காப்பாற்றின தெய்வம் நீர் ஆண்டவரே. Oh, we praise you, Holy Spirit.
தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தத்தில் ஏற்றினீரே. தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தத்தில் ஏற்றினீரே. எல்லாரும் சொல்லுவோமா? Ebenezer,
இதுவரை உதவினீரே நேசமேதானையா இதுவரை உதவினீரே எல்லோரி வாழ்க்கையில் வந்து ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைத்தவரே, எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, இந்த காலை பொழுதுல எங்கள் ஆவி ஆத்மா சகல சிந்தைகளை ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனாக உமக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளை செய்தவர், பாதுகாத்தவர், பரிசுத்தப்படுத்தினவர், எங்களை மேன்மையின் பிள்ளைகளால் தெரிந்து கொண்டவர் அப்பா. இதோ எங்களை உயர்த்தி நடத்துகிறவரே அப்பா. இக்கட்டுகள் விளக்கி, கண்ணீரை துடைத்து, காயங்களை கட்டி, ஒவ்வொரு சூழலும் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற நல்ல பரிசுத்தரே, இந்த காலை பொழுதுல முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இன்னல்கள் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையின் கரம் ஆண்டவரே, எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அப்பா, எங்களை தாழ்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை செய்தவரே, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நேற்று இன்று மாறாத ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். அன்பில் சிறந்தவர், 10,000களில் சிறந்தவர் நீரப்பா. உமக்கே எல்லா துதிகளும் மகிமை எடுக்கிறோம். நித்திய தேவனே, எங்கள் கண்மலையானவரே, உமக்கே எல்லா துதியும் எல்லா புகழுக்கும் பாத்திரர் நீர் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்வீராக, உமது மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா, நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு நன்றி. அன்பின் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எங்களோடு கூட எங்களை வழி நடத்துகிறார் அன்பின் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளை மகிமை உமக்கே எடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்தி அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. புது வருஷத்துல உற்சாகமா இருக்கீங்களா இல்லையா? கர்த்தருக்குள்ள நாம் மகிழ்ச்சியா இருப்பது போல கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நாம் உற்சாகமா இருப்பது அது தேவ பலனா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஹல்லேலூயா வேகமா சொன்னாதான் நான் அடுத்த கடத்துக்கே போவேன். ஏன்னா நானும் கொஞ்சம் ஜெயம் ஆயிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் புது வருஷத்துக்கு தொடக்கத்தில் இருப்பதனால நம்ம எடுத்துக்கொண்ட இந்த வருஷத்தின் வசனம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? வசனம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். வசனம் படிச்சிருக்கீங்களா? யோபு 19ஆம் அதிகாரம் வசனம் 25. நம்ம அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம அது கண்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு கடந்து போவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமானது நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவன் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படி வரும் பொழுது நம்மளை பலப்படுத்தி ஒரு காரியம் நினைவிட்டது. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நாம் அதிகமா பேசலாம். ஆனா நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு காரியமானது, இந்த நம் மீட்பர் கொடுத்த ஒரு காரியம் உண்டு, ஆராதனை. நம்மளுக்கு எல்லாம் தெரியல ஆராதனை குறித்து ஒரு ஆராதனை, விசுவாசம், வேற பரிசுத்தம். ஆராதனை முடிஞ்சு பரிசுத்தம், அப்புறம் விசுவாசம். சரிங்களா? இந்த மீட்பின் பாதையில நம் மீட்பர் விரும்புகிற ஒரு சில காரியங்கள் இருக்கு. அவர் அப்படியாப்பட்ட தேவனா இருக்கிறார். சரிங்களா? ஏன்னா அவர் தான் ஆராதனைக்கு பாத்திரரா இருக்கிறார். சரிங்களா? அதனால நான் இந்த நாளில் கூட எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆராதனை எடுத்துக்கொண்டேன். இந்த ஆராதனை என்பது எதற்காக, ஏன் நம்ம ஆராதிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
ஆராதனை குறித்து எப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைய நாளில் கூட தியானிக்க போறோம். சரிங்களா? நாம் இப்ப ஆராதனை நம்ம கடந்து போனது ஆராதனை பாடுறது, ஆமாவா இல்லையா? ஆனால் அது மட்டும் ஆராதனையா? நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். கேள்வி நீங்க சொல்லியா? மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லுவோம். அது இன்னொரு வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சபைக்கு வந்து நம்ம நாற்காலி அடுக்கிறதுல இருந்து இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அது வந்து கர்த்தருக்கு கொடுக்கிற ஆராதனைக்குரியதா இருக்குது. சரிங்களா? வொர்ஷிப் ஒரு ஆராதனை பகுதி. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஒரு ஆராதனை பகுதியா இருக்குது. நாம் கர்த்தருக்காக உண்மையாய் நடப்பது ஒரு ஆராதனை பகுதியா இருக்குது. சரிங்களா? தேவனை உணர்ந்து மனதார துதிப்பது ஒரு ஆராதனையா இருக்குது. ஆமா இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா ஆரம்பிப்பேன். ஓகே, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முத ஒரு சம்பவம் மாதிரி, அப்படியே ஒரு படம் மாதிரி வந்து ஒரே ஒரு சம்பவம். என்னன்னா, அந்த சம்பவத்தை சொல்லிட்டு போயிடுறேன். வேதத்துல ஆராதனை கொடுத்து கர்த்தர் முதல் பகிரங்கமாய் செயல்பட்ட ஒரு சில காரியம் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். சரி, ஆராதனை குறித்து கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? பத்திமாக்கா நீங்க சொல்லுங்க. பின்னால போய் வந்தா விட்டுரும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஆராதனை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது முதல்ல நம்மளுக்கு தெரியும், தேவனை ஆராய்ந்து ஆதாம் தொடங்கி ஆராய்ச்சி வந்தாங்க. ஒரு சம்பவம் இருந்துச்சு. எகிப்து தேசத்துல தன் அடிமையா இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களை விடுவிக்கிறதுக்கு முதல்ல என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, என் ஜனங்களை ஆராதிக்க விடுங்க. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, மோசே கிட்ட கர்த்தர் அனுப்பி சொல்றாரு, நீ போயிட்டு பார்வோன் என்று சொல்ல வேண்டியது என்னன்னா, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்புங்க. ஆமா இல்லையா? இல்ல நான் வேற சொல்றேன்னா? கேள்வி ஆமா இல்லையா? மிடுக்கிற கேள்வி. அதிர்ச்சியா பார்த்தா எல்லா கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். சரிங்களா? ஆனா ஏன் இந்த சம்பவம் சொல்லணும்னு சொன்னாக்கா, கர்த்தர் வந்து அவளை பிரியப்படுகிறார், அவளை முக்கியமா கருதப்படுகிற ஒரு காரியம் வந்து ஆராதனைக்குரியது. ஆமா இல்லையா பாஸ்டர்? ஏன்னா ஒவ்வொரு சம்பவம் எகிப்தில் நடக்கிறது தொடக்கத்துக்கு முதல் காரியமே தன் ஜனங்கள் ஆராதிக்க போக தடை பண்ணுகிற பார்வோன் தேசத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட பயங்கரமான இன்ன வரைக்கும் பேசப்படுவது. ஏன்னா அந்த எகிப்து தேசத்துல பேசப்படுற ஒரு காரியம் வந்து முதல் துவக்கம் கர்த்தரை ஆராதிக்க விடல. அப்படி தடை பண்ணியிருந்தா கர்த்தரை ஆராதிக்க என்னென்ன காரியம் நடக்கும் புரியுதுங்களா? நம்மளாம் சேஃப் இருக்கோம், சேஃப் ஜோன்ல இருக்கோம். ஏன்னா நம்ம கர்த்தரை சார்ந்து இருப்பதனால நம்ம ஆராதனைக்கு, நம்ம தேவனை ஆராதிக்கிறவளா இருக்கும். அப்ப கர்த்தரை ஆராதிக்க தடையாய் காணப்படுற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். எகிப்து தேசத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அதுதான் ஒரு காரியம். ஆராதனைக்கு தடையா ஒரு சம்பவம் நடக்கும், என்னென்ன நடக்கும். அந்த 10 வாதிகளை பார்த்தோம்ல, தன் ஜனங்களை ஆராதிக்க தடை கொண்டு வந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் செய்வார். ஏன்னா ஆராதனை வந்து அவ்வளவு முக்கியமா கர்த்தரை கருதுறாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்னா கர்த்தர் வந்து இந்த ஆராதனை வந்து அவ்வளவு விரும்புகிறார். ஏன்னா தன் ஜனங்களை அவர் ரட்சித்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. தன் ஜனங்களை ரட்சிப்பதற்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் எடுத்து நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு தோணுன ஒரே ஒரு சம்பவம் இருக்கு, அதை கடைசியா மட்டும் சொல்றேன். சரிங்களா? நம்ம இந்த ஆராதனை ஏன் கர்த்தர் விரும்பினது ஏன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வசனம் நம்ம அதிகாரத்தை மேல பார்க்கும் பொழுது மீட்பு என்று சொல்லி வருது. கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கபடினால அவருக்குரிய கனத்தை செலுத்தும்படிக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு தம் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர் ஆராதிக்க வழி அனுப்புகிறார். சரிங்களா? இப்ப நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற பல காரியங்கள் பார்த்தோம். எப்படி நம்ம சபைக்கு வந்து வொர்ஷிப் ஒரு பகுதியா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது ஒரு ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆம் என்றும் ஆமென் என்று சொல்வதும் ஒரு ஆராதனையா இருக்கு. ஏன்னா நம்ம யார ஆமென் என்று சங்கர் சொன்னாலும் சொல்றீங்களா? இல்ல கர்த்தருடைய வார்த்தையினால சொல்றோம். ஆமா இல்லையா? இந்த ஆம் என்ற ஆமென் என்று சொல்வதும் கர்த்தர் சபையில நம்ம கொடுக்கிற காணிக்கையா இருக்கட்டும், நம்ம எடுக்கிற தேசத்திற்காக ஜெபிக்கமா இருக்கட்டும், ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்றோம், கர்த்தரை முன்வைத்து அவரை மதித்து அவருக்கு கனத்தை செலுத்தி செய்யறதுனால அது கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனையா இருக்குது. எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். அடுத்த வசனத்தை படிங்க பாஸ்டர். 24. தேவன்
ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்ப என்னோட முதல் ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா நான் நேரா அந்த பாயிண்ட்குள்ளே உங்கள்கிட்ட வந்துடுறேன். கர்த்தர் ஆராதனை விரும்புகிறார். அந்த ஆராதனை கர்த்தர் எப்படி இருக்க விரும்புகிறார்னா ஆவியோடும் உண்மையோடும் என்று துதிக்க சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்து நமக்கு அழகா நினைவு கூட்டுகிறார். நல்லா பாருங்க, தேவன் ஆவியா இருக்கு. ஏன்னா மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பூமிக்கு வந்து நம்ம பாவங்களை மீட்டு கொண்டு அவர் ஆவியா இருந்த மத்தியில் கிரியை செய்கிறார். அப்ப நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்ம இந்த சரீரத்தோடு கூட என்னத்தை இணைத்துக் கொள்ளணுமா? ஆவியோடு இணைத்துக் கொள்ளணுமா? ஏன்னா நமக்கு எல்லாம் ஒரு காரியம் தெரியும், நம்மளோட மாம்சம் சரீரம் வந்து பலவீனமானது. அப்ப கர்த்தரோட ஆவியோடு இணைக்கும் பொழுதுதான் ஒரு பரிசுத்த ஆவியின் பலனோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும், கர்த்தருக்காக செயல்பட முடியும், கர்த்தருக்காக ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ வந்து நம்ம ஒரு துவக்கம் எப்படி வைக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக உண்மையா ஆராதிக்கணும். ஏன் சங்கர் இது வரைக்கும் நாங்கள் உண்மையா ஆராதிக்கலையா அப்படின்னு இல்லை. உலகத்துல மாயைகள், ஏமாற்றங்கள், கபடுகள் சொல்லி நிறைய காரியங்கள் அமைந்திருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கபடி அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா என்னை தொழுது கொள்கிற உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு. புரியுதுங்களா? ஏன்னா பரிசுத்த ஆவியோடு நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான், நம்ம வாழ்க்கை கடக்கும் பொழுதுதான் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தருக்கு மகிமையா இருக்கும். ஏன்னா ஆவியோடு சொல்லும் பொழுது நம்ம உலகத்தில் உள்ள அநேக ஆவிகள் நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த வசனத்தை கர்த்தர் அறியாத ஜனங்களுக்கு நீங்க ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? ஆவியா? செத்த பிறகுதானே ஆவியாகும், உண்மையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் காமெடிக்காக சொல்றேன், எனக்கு தான் தோணுச்சு. அப்ப கர்த்தரை தொழுது கொள்வது வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு தான் கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு காரியங்களும் செய்ய முடியும். ரைட்டு? ஆமாவா இல்லையா? ஆமாவா? அப்ப நாம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்மை தேவனை ஆராதிப்பது நம்மளோட திறமை வைத்து அல்ல, நம்ம வைத்திருக்கிற பலன்களை வைத்து அல்ல, நமக்கு இருக்கிற தாளந்துகளை வைத்து அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நம்ம துதிக்கிறது வந்து எப்படின்னா ஒரு கடமைக்காக அல்ல, கர்த்தரை துதிப்பது உண்மையோடு. உண்மைன்னு அப்படி நம்ம உணர்வோடு கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் அது மகிமைக்குரியதா இருக்குது. ஏன்னா இப்ப வச்சுக்கோமே, இப்ப என் பையன் இருக்கப்ப என் பையன் வந்து என்கிட்ட எப்படி பழகுறான்றது என்னுடைய உறவுல எனக்கு தெரியும். ஒரு கால் மற்றவங்களுக்கு வந்து அப்பா பிள்ளைன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா என் பையன் என்கிட்ட உண்மையா பேசுறானா, என் பையன் என்கிட்ட உண்மையா பழகுறானா, என் பையன் எங்க டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றான், நான் ஏன் இதை பாக்குறேன்? நான் கர்த்தரோட கிருபையில பிறக்க வச்சு வழிநடத்தி வந்து கொண்டிருக்கனால எனக்கு அந்த உரிமை இருக்குது, நான் பார்க்கிறேன். ஆனா அதை நான் பார்க்கும்பொழுது என் மகன் உண்மையா இருக்கிறானா, நான் சொல்ற வார்த்தையின்படி நடக்கிறானா, நான் விரும்புகிற வண்ணமா அவன் வாழ்க்கை நடத்தப்பட்டிருக்கான்னு பார்ப்பது கர்த்தருடைய உரிமை. அதுதான் நான் சொல்றேன். நம்மளோட ஆராதனை வந்து ஒரு துவக்கத்தில் முதல் காரியம் புரிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவனை உண்மையோடு ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உலகத்துல மாயைகள், களியாட்டுகள் என்று சொல்லி நிறைய விதங்கள் தேவனை தூசிக்கிறதா நடந்து கொண்டு இருக்குது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்ப போன வாரம் இந்த விஜய் வந்தது குறித்து, ஆமாவா? இப்ப ஒரு சில ஊழியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அதுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு கர்த்தருக்காக நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? அவங்க இந்தியாவில் ஒன்றும் ரொம்ப கிளியரா பேசுறாங்க. நம்ம இது வந்து மற்றவங்களுக்காக ஒரு சம்பவம் சொல்லல. அப்போ உலக ஜனங்கள் அப்படிதான் அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதை கழிப்பதற்கு ஒரு நேரத்தை அப்படி கொண்டு போவது அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு வந்து கர்த்தர் எதுக்காக அழைத்திருக்கிறார், கர்த்தர் விரும்புகிற ஆராதனை என்ன, கர்த்தர் இந்த பூமியில் நம்ம ரட்சித்து வழிநடத்துவதற்கு உள்ள பங்குகள் என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் பிறந்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் கொடுக்கிற ஆராதனையா இருக்குது. சரிங்களா? நம்ம சபையில வந்து ஆராதிக்கிறோம், அது உண்மை, அது ஒரு பகுதி. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் ஆவியோடும் உண்மையோடும் நடந்து கொள்வதும் ஒரு ஆராதனையா இருக்குது. சரிங்களா? நீங்க இதை பார்க்கும் பொழுது எப்படி வருதுன்னா, நம்ம ரோமர் 12:1 நம்ம வாசிக்கும் பொழுது பசங்க நீங்க எடுத்துங்க, நம்ம படிப்போம், பரவாயில்ல, அந்த பகுதிக்கு போயிடும். ரோமர் 12:1 நம்மளுக்கு அந்த வசனம் நம்மளால தெளிவா தெரியும்ல, எடுத்தவங்க வாசிக்கலாம். வசனம் படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்ப வந்து கர்த்தரோட வார்த்தை வந்து ஜனங்களுக்கு வருவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, ஜனங்கள் உலக பாடலில் ஈர்த்து கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிற உண்மை, கர்த்தர் விரும்புகிற நீதி செயல்படாம போய் சொல்லிட்டு தான்
புதிய ஏற்பாட்டிலும் அழகா தேவ மனுஷன் மூலமா சபைக்கு உருவாக்கப்படுது. நீங்கள் ஒரு ஆராதனை செய்ய போறீங்க. அது எப்படிப்பட்ட ஆராதனை இருக்குன்னா உண்மையோடும் இருக்கும். அதோடு கூட புத்தி உள்ள ஆராதனை கடந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அது பரிசுத்தம். பரிசுத்தம் என்று சொன்னா சபையில இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கு. அவர் விரும்புவதும் பரிசுத்தமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அவர் விரும்புறது என்னது? உலக அசுசிகளா இல்லையே. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தமா. பரிசுத்தத்தை நாம் பிடித்துக் கொண்டு நடக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஒரு ஆராதனை செலுத்துகிறோம். புரியுதுங்களா? நம்ம பாடணும்ல, மறவாம நினைத்தீர் ஐயா. எபினேசர் என்ற பாட்டு வந்து வரி வந்துச்சுல, அப்ப அந்த சாராவோட மறுமணியாட்டி, அவங்க பேர் என்ன? ஆகார். ஓகே, ஆகார். அவங்களே கூட அவங்க வந்து கர்த்தரால் முன்னிட்டு நடத்தப்பட்டவங்க. ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு டைம் வந்தப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஆமாவா? நம்மளும் நம்ம வாழ்க்கையில நாம் பரிசுத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியங்கள் செயல்பட்டு நடக்கும் பொழுது நம்ம உலக காரியங்கள் நம்மளுக்கு பலவீனமான ஒரு காரியம் புரிஞ்சு கொள்வோம், நம்மளை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். அவங்க அன்னைக்கு கண்ணீர்ல கடந்து போனாங்க. அவங்க கண்ணீர் வரும்போது ஒரு உதவிக்கரம் நீட்டப்பட்ட பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, என்னை காண்கிற தேவன் என்று சொல்றாங்க. அப்ப நம்ம நல்லா ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் எந்த சூழ்நிலையும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருதுன்னா, தேவனை தொழுது கொள்ள நம்ம உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு அதோட இணைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. புத்தி உள்ள ஆராதனைக்கு ஒரு படி இருக்குது. அதுதான் பரிசுத்தமாய் நடந்து கொண்டு தேவனை ஆராதிப்பது. அந்த வசனம் திருப்பி படிங்க. வசனம் சரி நான் படிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக, இங்க பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு வழி இருக்குது. அதுதான் துதி பலி. அதுதான் நம்ம தேவனை ஆராதிக்கிற ஒரு வழி. அப்ப கர்த்தர் விரும்புகிற ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு காரியம் நம்ம வாழ்க்கை நடைமுறை செயல்பட வேண்டியது. அது பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஏன் சங்கர் இந்த வசனத்தை எடுத்து சொல்றீங்க சொன்னாக்கா, நம்ம 2வது வசனத்தை படிக்கும் பொழுதுதான் ஒரு காரியம் நம்ம புரிஞ்சு கொள்வோம், நம்ம ஏன் பரிசுத்தத்தை பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி. 2வது வசனம் படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நான் ஒரு காரியம் சொல்றேன், தேவனை நாம் ஆராதிக்க தொடங்கும் பொழுது, தேவனை நாம் ஆராதிக்க உண்மையாய், அதாவது சபையிலும் சரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு பயந்து உண்மையா நம்ம செயல்படும் பொழுது, அவர் பரிசுத்த, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி உணர்ந்து பரிசுத்தமாய் கர்த்தருடைய கனத்தை நீ செலுத்தும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பிரபஞ்சத்துல நடக்க சொன்ன மாதிரி தான் இந்த பூமியில வந்து நம்மளை இழுக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நம்மளை அன்பு காட்டி ஆசை காட்டி இழுக்கிற அநேக காரியங்கள் உண்டு. இப்போ ஒரு 20 வருஷமா ஒரு மீடியா காலத்துல இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அதிக காரியங்கள் நம்மளை தெரிஞ்சு கொள்றோம். அதுல அநேக நன்மைகள் உண்டு, அநேக கெட்ட காரியம் உண்டு. ஆனா உலக ஜனங்களை நீ விசாரிச்சு பார்க்கும் பொழுது, உலகத்துல வாலிபர்கள் பார்க்கும் பொழுது இழுக்குண்டு போறது நன்மையான காரியத்தில் இல்ல. 1000 நன்மைகள் இருக்கும், ஆனா 10 தான் அதை கடைபிடிச்சிருப்பாங்க. உலகத்துல 900 தப்பான வழிகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை ஈக்குவல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் இந்த வேப் வந்து சொல்லி, வேப் தெரியுதானே? யாருக்கும் தெரியாதா? என் மகனுக்கு தெரியும். ஆனா ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கறாங்க. இப்ப வேப் வந்து ஸ்கூல்ல கூட பிடிச்சி ரொம்ப இது பண்றாங்க. இப்ப வேப் பண்றது சிகரெட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி அரசாங்கம் அப்ரூவ் பண்ண ஒரு சமூகம் தானே, ஆமாவா இல்லையா? ஆனா அந்த விளைவு எவ்வளவு ஆபத்தா இருந்துச்சு. யார் பாக்குறவங்கள இது பண்ணாங்க. அப்போ வந்து உலகத்திற்கு பார்க்கறதுக்கு நன்மையா தோணும், நல்லதுன்னு தோணும். ஏன்னா அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து நல்லதா தான் இருக்கும். அந்த நம்பிக்கையில போறப்ப அப்படி நன்மையா தோணும். ஆனா அதோட விளைவுகள் எப்படி இருக்கு? இந்த பூமியின் பிரபஞ்சம் தனக்கு ஏற்றதை, தனக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கிற, தனக்கு ஒரு சேஃபா இருக்க ஒரு காரியத்தை கொண்டு போய்கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம தெளிவா ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம செயல்படுகிற ஒரு காரியம் கர்த்தருக்குரிய ஆராதனைக்குரியதா இருக்குதா? ஆராதனை என்று பார்க்கும் பொழுது நீங்க பார்த்துக் கொள்ளணும், கர்த்தர் பிரியப்படுகிற சம்பவமா இருக்குதான்னு. நான் சொன்ன 12:1 வசனம் படிக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு காரியம் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சம் சொல்லிட்டு பாண்டம் அந்த 2வது வசனத்துல இருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா வழிகளுக்கும் கொண்டு போவோம், நல்லதா இருக்க மாதிரி தான் கொண்டு போவோம். ஆனா சிக்கி தவிக்க போறோமா, தெளிந்த புத்தியுள்ள செயல்பட போறோமான்றது நம்ம தான் நம்ம கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்து கொள்ள போறோம். ஏன்னு சொன்னா தெளிந்த புத்தி நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா வாரம் சபைக்கு வரோம், தேவனை அன்றாட துதிக்கிறோம், வெள்ளிக்கிழமை பிரேயர், நம்ம கேசல் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது? நம்ம ஏன் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா, நம்ம வழிவிட்டு விலகி போகாதபடி, உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடி, அறியாமல் சிக்கிக் கொள்ளாம இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை நினைப்பூட்டி சொல்றாரு. இந்த வசனத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க
நீங்கள் ஒத்த விஷம் தெரியாதீங்க என்று சொல்லிட்டு. பாவம் நம்ம இழுக்கும், பலவீனங்கள் நம்ம இழுக்கும், சோர்வுகள் இழுக்கும். ஆனா நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப இந்த பூமிக்கு நம்ம, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன பண்ணா, ஒத்த விஷம் தரிக்காம இருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அந்த வசனத்தை கடைசி படிங்க சார். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறத பத்தி நம்ம பேசணும்னாக்க நிறைய சமம் பேசிட்டு போயிடலாம். உங்கள் மனம் புதிதாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து முதல் பிரசங்கத்தின் ஆரம்பம் என்ன சொன்னதுன்னா, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. புரியுதுங்களா? நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம மனம் புதிதாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு பரிசுத்தம் என்று உணர்ந்து கொண்டு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை, அந்த வசனத்துக்கு கீழே வருது, மறுரூபமாகும் என்று சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வசனத்துல ஒரே ஒரு சம்பவம் தான், நம்ம மறுரூபமாக்கப்படுறோம் சொல்லிட்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவன் சரிதானே? ஓகே. ஏன் சொன்னா, நம்மளே நம்ம மாத்திக்க நினைக்கலாம், நம்ம பலவீனத்தில் விழுந்துரும். நானே உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயந்து அவரோட வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சொல்கிற வழிகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகும். அது கர்த்தரால் உண்டாகப்படுகிறது, அது கர்த்தருடைய வார்த்தையால் உண்டாகப்படுகிறது. அவரோட ஆவியினால். நான் முத ஒரு கீ உங்களுக்கு கொடுத்தேன். கர்த்தரை தொழுது கொள்வது உண்மையா தொழுது கொள்ள போறோம். ஆனா நம்ம ஆவியோடு தொழுது கொள்ளணும். ஏன்னு சொன்னாக்கா, ஆவிதான் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு போவோம். நம்ம பலவான் என்று சொல்லி நம்ம இருக்கலாம். வாலி வயசுல பலவான் 40 தான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேச்சு குறையும், அந்த பலவான் பேச்சு குறையும். ஆமா இல்லையா? 50 அழுதான்றப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுதான், அதெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்காரு. நம்ம வந்து பெரிய இது பெருசா யோசிச்சு நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. கர்த்தருக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி என் பையன் எப்படின்னு எனக்கு தெரியும், அவன் வழிமுறைகள் என்னன்னு தெரியும், அவன் விலகு போனாலும் எப்படி இருப்பான்னு எல்லாம் தெரியும் போல நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நம்ம பிடித்து கொண்டு நடந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பரிசுத்த பாதையில் இருப்போம். அப்ப மறுரூபமாக்கப்படுவதற்கு நாம் கர்த்தருடைய பரிசுத்த வழியை அறிந்து கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். இந்த மறுரூபமாக்கப்படுவது பூமியில நம்ம இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. உலகத்தில் அநேக டேலண்ட் இருக்கும். சொன்னல, தாளந்துகள் உள்ளவர்கள்ல, தெரிந்தவர்கள்ல, செய்ய முடிந்தவர்கள்ல. கர்த்தர் என்பது ஒன்னே ஒண்ணு, உண்மையா தேடணும். கர்த்தர் என்பது பரிசுத்தமாய் தேடணும். ஏன்னா டேலண்ட் உள்ளவர் நம்மளை விட அதிகமா நல்ல டேலண்டா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பாடுறதுல நிறைய பேர் நல்லா பாடுறவங்க இருக்காங்க. ஆமாவா இல்லையா? மியூசிக்ல நிறைய பேர் டான்ஸ் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தர் நீங்க சன்னிதியில நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னா, நம்ம அழைக்கப்பட்டவர்கள். எப்படி அழைக்கப்பட்டவர்கள்னா, உண்மையா அவர் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த சபையில அமர்ந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அப்ப ஒரு நல்ல காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆராதனை என்பது நம்ம பார்த்தது, நம்ம எப்படின்னா உண்மையோடு ஆராதிக்க போறோம். அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை பிடித்து கொண்டு ஆராதிக்க போறோம். அந்த ஆராதனை நம்ம அப்படி தொடங்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிவார்ட் என்னன்னா, நம்ம மறுரூபமாக்கப்படுறோம். நம்மள ஒரு ஆள் மாற்ற முடியாது. நம்மள வந்து நம்ம இப்ப நானா இருந்தாலும் என் பையனுக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஆனா அவனோட எண்ணங்கள் படிதான் அவன் வளருவான். அவனை நம்ம டீச் பண்ணி தான் அவனுக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண யாரால முடியும்னா, கர்த்தருடைய ஆவியினால முடியும், கர்த்தருடைய வார்த்தையினால முடியும். அப்ப அதன்படி நடக்கும் பொழுது, கர்த்தருக்குரிய அந்த ஆராதனை செலுத்தி நடக்கும் பொழுதுதான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்படுதான் சொன்னது போல தேவனுக்கு மகிமையா இருப்போம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில எனக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் பூமியில புரிந்ததுக்கு ஒரு 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 நல்ல காரியம்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக வாழ்றதுதான் எனக்கு நல்ல காரியம். கர்த்தர் கீழ்ப்படிந்து வாழ்றதுதான் நல்ல காரியம். எனக்கு கர்த்தர் கீழ்ப்படியாதபடி இருப்பதற்கு அநேக தடைகள் வரும். நீங்க சொன்னா, இப்ப நான் சின்னவங்க பேசிட்டு போயிடலாம்ல, நம்ம கடந்து போற பாதைகள் அநேகம் இருக்குல்ல. நம்ம கஷ்டம் வந்துச்சுன்னா எப்படி இருப்போம், கண்ணீர் வச்சு அப்படி இருப்போம்னு சொல்லிட்டு, சரிங்களா? நம்ம எல்லா சூழ்நிலையும் கடந்து போவோம். ஆனா நம்ம என்ன ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும்னா, என் கஷ்டத்து மத்தியில கர்த்தர் எனக்கு எப்படியாய் பலன் கொடுப்பார். இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, இப்ப உற்சாகமா பேசுற நமக்கு ஒரு சோகங்கள் வரும் பொழுது, நமக்கு ஒரு கேள்விக்குறியான காரியங்கள் வரும் பொழுது, நம்முடைய ஆராதனைக்குரிய பலன் குறைஞ்சிடும், ஆராதனைக்குரிய பவர் குறைஞ்சிடும். சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 96:8. சங்கீதம் 96:8. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அடுத்த வசனம் படிங்க மாஸ்டர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக
முன்பாக நடுங்குங்கள். அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இங்க ஒரு சம்பவம் அழகா தெரியுது. இது வந்து நிறைய காரியங்கள் இருக்கு சரிங்களா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை வந்து துதி செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப இதை சொல்ற மனுஷனை குறித்து நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்விக்குறியா வந்துச்சு. எப்படி சொன்னாக்கா, கர்த்தரை எப்படி எப்படிலாம் துதிக்கலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நல்லா ஒரு காரியம் சொன்ன, கர்த்தரை துதிக்கணும், உண்மையா துதிக்கணும், பரிசுத்தமா துதிக்கணும். ஆனா நம்ம துதிக்கிறது எப்படின்னா, தேவன் யார் என்று உணர்ந்து துதிக்கும் பொழுதுதான் அந்த துதியானது கர்த்தருக்கு போய் சேரும். புரியுதுங்களா? நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா, நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கங்க, நம்ம செய்யறதை விட பெட்டரா அந்த உலகத்துல செய்ய முடியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்ன்றத, எப்படி செய்யறோம்ன்றத தெளிவா செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய கடத்தை கர்த்தருக்கு செலுத்த முடியும். சரிங்களா? அப்ப இந்த தாவீதுன்ற மனுஷன் அழகா ஒரு காரியம் சொல்றாரு, கர்த்தர் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஏன் சொன்னாக்கா, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம பாக்குறோம்ல இந்த பில்டிங், இது வந்து நம்ம பலத்தால் கட்டது என்று உண்மை சொல்லுவோம். நம்ம ஓகே கான்ட்ராக்ஷன் கட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, டெக்கரேஷன் பண்ணாங்க, இவ்வளவு காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கல்லை உண்டாக்குறது கர்த்தர், ஆமாவா இல்லையா? இந்த வட்டாந்தரை மேடை உண்டாக்குறது கர்த்தர், ஆமாவா இல்லையா? இந்த நம்மளுக்கு தேவையான மழை வெயில கொடுத்தது கர்த்தர், அவருடைய மகிமை. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் செய்த மகிமைகளை நினைவு கூர்ந்து துதிக்கும் பொழுதுதான் அவருக்குரிய மகிமைக்கு போகும். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம சோஸ்திரம் ஆண்டவரை சொல்றது உண்மை. ஏன்னா உலகத்துல இப்பயும் நம்ம பாய்க்கிற கோட் என்ற வார்த்தையை உலக ஜனங்கள் பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, லோட் என்று பாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம உருவாக்கி இப்ப கிறிஸ்துவ ஜனங்கள் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அது தேவனுக்குரிய மகிமை. ஆனா அது எப்படி ஆகுது, மிக்ஸ் ஆகிட்டே போகுது. அப்ப மிக்ஸ் ஆகி கொண்டு வரும்போது நம்முடைய ஆராதனை, நம்ம கொடுக்கிற கணத்தை நம்ம கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும் பார்க்கும் பொழுது, அவருடைய செய்த கிரியைகளை சொல்லி பார்க்கும் பொழுதுதான் நம்ம அவருக்குரிய மகிமை செலுத்துகிறோம். இதுதான் தாவீது அவர் வாழ்க்கையில உணர்ந்து பாடும் பொழுதுதான், உணர்ந்து அவர் வாசிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியம் அதிக மகிமையா இருக்கு. நம்ம வேதத்தில் எடுத்து நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கும் பொழுது தாவீது 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 அடிப்படும், ஆமாவா இல்லையா? இல்ல ராங்கா சொல்றேன் ஆண்டி, நீங்க சொல்லுங்க, ஆமாவா? ஏன்னு சொன்னாக்கா, தாவீது என்ற வாழ்க்கையில வந்து நிறைய காரியங்கள் அவரு தாழ்மையிலிருந்து உயரத்துக்கு போவதற்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கர்த்தருடைய வழிகளை உணர்ந்து இப்ப தாவீதை பத்தி நம்ம அநேக புகழ்ந்தோம்னா அவரோட பலவீனத்தை பேசுவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தாவீது வாழ்க்கையில நான் பார்த்தபடி வேதத்தை ஒரு 3 பலவீனங்களை பார்த்தேன், சரிங்களா? ஆனா அவர் செய்த நன்மைகளை வந்து அடிக்கிட்டே போலாம், சரிங்களா? அப்படியே ஒண்ணுக்கு வந்து கொண்டே இருக்கு, சரிங்களா? ஏன்னு சொன்னாக்கா, தாவீது என்ன பண்ணாருன்னா, ஒரு சில காரியங்களை அவர் என்ன பண்ணாருன்னா கடந்து போகும்போது அவர் உணர்ந்துட்டாரு, இது என் கர்த்தரால் உண்டானது. ஏன்னா இந்த பூமி இருக்கட்டும், இந்த பூமியில் உள்ள சம்பவங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், அப்ப கர்த்தருக்குரியது. அப்ப தேவனை துதிக்கும் பொழுது, அவர் நெருக்கங்கள் வந்து அவர் துதிக்கும் பொழுது என்ன பண்ணாருன்னா, இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், அவரு நாம் ஆராதிக்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லும் பொழுது அது அவருக்குரிய கனத்துக்கு போகுது. அதுதான் இந்த பூமியில வந்து நம்ம எங்க ஒரு சம்பவங்கள் எது செய்தாலும் சரி, கர்த்தருக்குரிய படி நடக்கும் பொழுது அது கர்த்தருக்குரிய கொடுக்கிற மகிமையா இருக்கும். நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அவரை உணர்ந்து அவர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்த்து நாம் சொல்லும் பொழுதுதான் அவருக்குரிய அந்த மகிமை கொண்டு போகப்படுது. வேதத்தில் நாம் வெளிப்பாடுல பார்க்கும் பொழுது, வெளிப்பாடு 4:11 பார்க்கும் பொழுது அவர் அழகா சொல்றாங்க, இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் சரி, இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணகர்த்தா யாருன்னா ஆட்டுக்குட்டியானவர், ஆமாவா? ஏன்னா பழைய ஏற்பாடுல யெகோவா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றப்ப சொன்ன இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துன்னு சொல்லிட்டு வந்தல, அதுக்கு முன்பு வந்து கர்த்தர் ஒவ்வொருத்தையும் வெளிப்பட்டிருந்தார். எபினேசர், எல் ஷடாய், ஆமா வெளிப்பட்டிருந்தார். ஆனா அந்த மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் இவங்கள்ட்ட வெளிப்படாத ஒரு நாமம் உண்டு, யெகோவா என்ற நாமம் சொல்லிட்டு. அப்போ வந்து கர்த்தர் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையை ஒவ்வொரு கிரியேஷன் செய்யறப்ப அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்தில் வைத்திருக்கிறார். நாம் அவரை துதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில கடந்து போகிற ஒரு சில காரியங்களை வந்து அவரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும், என் கர்த்தர் யெகோவாகிய கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லி துதிக்கும் பொழுது நம்ம அவருக்கு கொடுக்கிற மகிமையை மனப்பூர்வமா கொடுக்கிறோம், அது அவருக்கே போய் சேருது. ஏன்னா இப்ப நடக்கிற ஒவ்வொரு பேச்சுக்குமே இப்ப நான் இப்ப என் படிதான் பேசுவோம், டக்குன்னு நம்ம தலை பேசினா ரோங் ஆயிடும்னா பயந்து பேசுறேன். இப்ப கெல்வின் வச்சுக்கோமே, இப்ப கெல்வின் என் வாழ்க்கை நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால கெல்வின் பேச நான் எடுத்துக்குவேன். கெல்வின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்துல, ஓகே சங்கர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஆமா சொல்லுங்க இல்லையா, சரி சொல்லணும், நான் சொல்ல வச்சிருவேன். ஏன் இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது, நீங்க செய்த நன்மைகளை நான் மற்றவங்கள்ட்ட பழகும் பொழுது, அந்த நல்ல உறவு இருக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நீங்க மற்றவங்க சொல்றீங்க. தேவனும் நம்ம தேவனுக்கு ஐக்கியத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவரை பற்றி அறிந்து கொண்டு அப்புறம் தான் நம்ம அவர் துதிக்கும் பொழுதுதான் நம்ம தேவனுடைய கிரியைகள் என்னன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்க என்கிட்ட பழகினாலதான் இப்ப நம்ம இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் பழகி இருப்போம். நம்ம அவங்க சொல்லுவோம், இவர் நல்லவர், இவர் நல்லா காமெடியா பேசுவாரு, இவர் நல்லா சீரியஸா பேசுவார் சொல்ல முடியுமா?
காமெடி சொல்றது சீரியஸ் ஆயிட்டாருப்பா பட்டு. இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. அப்படி இருக்கப்ப நம்ம ஒரு ஆள பழகிறப்ப அவங்களை ஐடென்டிஃபை பார்த்துக்குவோம். அதுதான் கர்த்தராக இயேசு இந்த தாவீது என்ன பண்ணாருன்னா, தேவனை அறிந்து உணர்ந்து சொல்றாரு. தேவனை எப்படி ஆராதிப்போமா, அவர் சன்னிதானத்தில் எப்படி போவோம்னா, மகிமை உள்ள அவரோட கிரியைகளை பார்த்து ஆராதிப்போம் என்று சொல்வதுதான். ஏன் சொல்ற, நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது இப்படி அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி துதிக்கும் பொழுது அவர் நாம பிரஸ்தாபப்படுகிறது. நம்ம அவர் ஜனங்கள்கிட்ட அடையாளம் ஐடென்டிஃபை உருவாகுது. உலக ஜனங்களுக்கு தெரியாது. உலக ஜனங்கள்னா எல்லாத்தையும் வணங்குவாங்கப்பா, ஆமாவா இல்லையா? எது இது உருவாக்க நான் அவங்கள ரோம் சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நம்மளும் அறியாமையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தானே வந்தோம். கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய மீட்பு என்னது அறிந்து கொண்ட பிறகு தானே நமக்கு பரிசுத்தம் என்ன, உண்மை என்ன, நீதி என்ன தெரியப்பட்டது, ஆமாவா இல்லைங்களா? அப்ப இந்த கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை சொல்லி ஆராதிக்க வேண்டும். சரிங்களா? இன்னொரு காரியம் இருக்குது. இப்ப கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் மகிமை பற்றி சொன்னேன். இன்னொரு காரியம் இருக்கு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்களை நம்ம துதிப்போம். இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அதனால அதுக்கான வசனத்தை எடுக்கல. எடுத்துதான் எனக்கும் தெரியல, எனக்கு நாளுன்னு எனக்கே தெரிய மாட்டேது. சரிங்களா? ஆனா நம்ம கர்த்தருடைய மகிமை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, ஆனா இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் நம்ம தேவனுக்கு பலனா இருக்கும் பொழுது ஆராதிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில நமக்கு கண்ணீர் என்ற பாடுகள் வரும் பொழுது, அறியாமை என்ற பாடுகள் வரும் பொழுது, தோல்வி என்ற சம்பவம் வரும் பொழுது நம்ம எப்படி அந்த பலனுக்குள்ள போக முடியும்? கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் வரைக்கும் பேசுறது பெஸ்ட் அவனோட கிரிகளை மட்டும் சொன்னேன். ஆனா நம்மளும் பெஸ்ட் தான். கிறிஸ்துவின் பலன் இருக்க வரைக்கும் தான் பெஸ்ட். கிறிஸ்துவின் பலன் நமக்குள்ள குறையும் பொழுது, விசுவாசங்கள் குறையும் பொழுது, சோர்வுகள் நம்மை தாக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா பலவீனம் ஆயிடும். ஆமாவா? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கு. அப்போஸ்தலர்ல 16ஆம் அதிகாரம் வசனம் 25ல 16ஆம் அதிகாரம். ஆண்டி நீங்க படிங்க ஆண்டி, இங்கிலீஷ்ல படிங்க. அப்போஸ்தலர் 16:25 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இருக்கு. இதை படிச்சுட்டு அடுத்த காரியங்கள் சொல்றேன். Suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened and everyone's chains were loosed. ஆமென். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்மளுக்கு எல்லாம் சம்பவம் கிளியரா தெரியும். தெரியாதவங்க கை தூக்குங்க. என் மகன் கை தூக்குனா வீட்டுல போய் பெல்ட் தான். இல்ல, நம்மளுக்கு எல்லாம் இந்த சம்பவம் தெரியும்ல. நான் ஏன் சம்பவம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. துதிப்பதனால் ஒரு ஜெயத்தை உண்டானுச்சு. ஆனா இந்த வசனத்துக்கு 2 வசனம் மேல போய் படிச்சாதான் இந்த துதிக்கிற ஜனங்களோட டைப் என்னன்னு தெரியும். சரிங்களா? பசங்க நீங்க என்ன பண்ணுங்க, 23 படிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். என்னோட மெயின் பாயிண்டே இதுதான். நம்மளுக்கு 25 தெரியும், அந்த 23ல ஃபீலிங்குள்ள நம்ம கொஞ்சம் போய் ஆகணும். ஏன்னு சொன்னாக்கா, நான் சொன்னல நம்ம கஷ்டத்தில் கடந்து போறோம்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஜனங்களும் கர்த்தருக்காக வாழ்ந்த பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் என்ன பண்றாங்க, கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக உலகத்து தேசத்தை கூட பகைத்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆமாவா? ஆனாலும் ஒரு சம்பவம் நடக்குது. தான் நம்புகிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. அவர் போய் பழகிற ஜனங்கள் அவரோட சூழலை ஏற்றுக்கொள்ளல, உண்மையை புரிந்து கொள்ளல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கூட்டி போய் செல்லமா சயாங் பண்ணல, அநேக அடிகள் அடித்து, 1 அடி 2 அடினா சொல்லலாம், ஒரு கூட்டத்தில் அடிச்சாங்கன்னு சொன்னாக்கா அவங்களே கவுண்ட் பண்ண முடியாதனாலதான் அநேக அடிகளை அடித்து சொல்றாங்க, நீ ஐயா இவரை என்ன பண்ணுங்க, அடிச்சுட்டு இவரை பத்திரமா வச்சிருன்னு சொல்றாங்க. அடிச்சுட்டு விட்டுனாலும் ஒரு சூழ்நிலை, அடிச்சுட்டு பத்திரமா வச்சுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப அந்த ஒரு மனுஷனுக்கு வலியோடி கூடிய அநேக இன்னொரு காரியம் வருது. ஒண்ணு வச்சு நம்மள என்ன பண்ண போறாங்க, ஒண்ணு வச்சு நம்ம துக்கத்தை விளைவிக்க போறாங்க, ஒண்ணு நம்மள வேதனைக்குள் படுத்த போறாங்க.
நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன்னா, இயேசுவை அறிந்து கொண்டு வாழ்கிற நம்ம வாழ்க்கையில நம் தேவனை ஆராதிப்போம், அவர் உண்மையாய் துதிப்போம், அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆனா உலகத்தில் உள்ள ஒரு சில காரியங்கள் நம்ம எப்படி வரும்னா, முள்ளு போல இப்படிதான் வரும். துக்கத்தின் மேல துக்கங்கள், வேதனை மேல வேதனைகள். நம் நம்புற ஜனங்கள் மத்தியில் வச்சுக்கோமே, வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சபையில நடக்கிற ஒரு சில காரியமா இருக்கட்டும், நம்ம பிரியப்பட்டு போவோம். ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருந்தாங்க சொல்லிடுவாங்க, ஐயா இது நல்லா இல்லையா, நீ மாத்தி சொல்லுவாங்க. அப்புறம் வேலை செய்ய இடத்துல நம்மளா ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒர்க், ஒரு ஐடியா பண்ணியிருப்போம், டக்குன்னு போக சொல்லுவாரு, ஐயா நான் சொல்றது நீ செய், நீ சொல்றது நான் செய்யக்கூடாது. ஆனா இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதா இருந்தாலும், ஆனா நமக்கு வந்து நம்மளோட பிரியாசங்கள் ஒரு பிரியாசங்கள் இருக்கும். இது வந்து கடந்து போறப்ப நம்ம சொல்றதுலாம் ஒரு பேசிக்கான காரியம் தெரியுங்களா. உள்ளான போனா நீங்க கடந்து போன ஒவ்வொரு பாதி தான் உங்களுக்கு அப்படி. நம்ம அறிவியன் வந்து போன வாரம் சாட்சி சொல்றப்ப என்ன சொன்னாருன்னா, கடந்து போன பாடுகள். கீழே வந்து நான் இன்னைக்கு கூட மக்காம போயிட்டு வந்தேன் சொல்லிட்டு, மக்காம போறப்ப ஜாமீன் கிடைச்சி ஃபைன் கிடைக்கிற வரைக்கும் தான் சலாமாட்டு. ஆமாவா இல்லையா? ஃபைன் கேன்சல் சொல்லிட்டாங்க, நம்ம அடுத்து எங்க வச்சிருப்பாங்க, பச்சைக்கிளி கூண்டுல வச்சிருப்பாங்க. ஒரு அழகான நம்ம வாழ்க்கை டக்குன்னு மாறி தெரியுங்களா. ஏன் சொன்னது வந்து ஒரு காமெடி மாதிரி சோட்டா சொன்னாலும், கடந்து போற ஒரு சில காரியங்கள் திடீர்னு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சுன்னா நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, அவரை நம்ம கைவிட மாட்டார். ஆனா நம்ம இப்படிப்பட்ட காயங்களுக்குள் கடந்து போனாலும் சரி, ஏமாற்றத்துக்குள்ள கடந்து போனாலும் சரி, நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, தேவனை புகழ வேண்டும். ஏன்னா தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய இந்த வசனத்தை கீழே போட்டிருக்கோம், கட்டுகள் அவிழ்ந்தன. ஆமாலே சார், இந்த வசனத்தை கீழே போட்டிருக்கோம், கட்டுகள். அப்ப ஒரு ஆராதிக்கிற மனுஷனோட வாழ்க்கையில பாடுகள் கண்ணீர்கள் வருவது உண்மை. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழும் பொழுது உலகத்தில் நம்ம என்ன பண்ணோம், உலக காரியம் நமக்கு என்ன பண்ணோம், அது என்ன பண்ணும், நம்மளை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடும். நம்ம கிறிஸ்துக்குள்ள பைபிள் தூக்கி நடக்க ஆரம்பிச்ச கடை உலக காரியம் நம்ம அது நம்ம அவரோட பாவத்தை தூக்கி நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அப்ப நீ பரிசுத்தம் போராடுவோம், இங்க பாவம் நமக்கு ஒரு போராட்டம் வரும். அப்ப இதெல்லாம் மேற்கொள்வதற்கு நம்ம எல்லாம் ஒரு புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் கட்டுகள் உடையப்படும். நம்மளுக்கே தெரியாம நம்ம சிக்கிக்கொண்ட வாழ்க்கையின் பாதையில் அநேகமா இருக்கும். நமக்கு எதிர்கொண்டு வருகிற பிசாசின் கிரியா இருக்கலாம், இல்ல எந்த மாதிரி ஒரு சூழலா இருக்கலாம், நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். எல்லாமே வரும், ஆனா ஜெயம் எடுக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் உண்டாகும். ஏன்னா ஜெயம் கொடுக்கிறது நம் தேவன். ஏன்னா நம்ம அவரை சார்ந்து வாழும் பொழுதுதான் நமக்கு ஜெயம் உண்டாகும். இந்த கட்டுகள் என்று சொல்லும் பொழுது அவங்க சங்கிலியா கட்டப்பட்ட காரியம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவு கூடுறேன், நீங்க கண்ணீரில் போயிடாலும் சரி, உங்களால முடியல என்று சொல்லி கடந்து போன அநேக காரியமா இருக்கட்டும், இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கட்டும், உங்கள் துதியானது கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டே போக, செயல் அவர் பண்ணுவார். நம்மளை விட பெட்டரா, நம்மளை விட ஸ்ட்ராங்கா செய்யக்கூடிய ஒரு ஆள்னா நமக்கு மேல உள்ளவங்க ஜனங்கள் இல்லை, எது இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை நீங்க விசுவாசி செயல்படும் பொழுதுதான் இங்க அவர்கள் கட்டுகள் உடைக்கப்பட்டது. ஒண்ணு பூமி அதிர்ந்தது. நான் இதை எப்படி பார்த்து சொன்னாக்கா, ஒரு மனுஷனோட ஜபத்துக்கு நிலநடுக்கம் உண்டாகும்னா உண்டாயிருக்கு. அது எப்படிப்பட்ட சந்தோஷத்துல துதிக்கல, இக்கட்டுகள் காயனோட வலிகள் மத்தியில தெரியுதானே அவர்கள் எப்படி கட்டி வச்சிருந்தாங்கன்ட்டு. அப்படியே உட்கார இடத்துல காலு உட்கார இடத்துல கட்டி இப்படிதான் இருக்கும், ரோபோட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நம்ம கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த சம்பவத்தை நான் ஏன் எடுத்து சொல்றேன்னா, அவர்கள் பட்ட பாடுகளை விட நம்ம ஒன்றும் பெட்டரா வாழ்க்கையில கடந்து போகவில்லை. ஏன்னா தேவன் நம்மளுக்கு அந்த திராணிக்கு மேல நம்மளை சோதிக்கல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் அன்பு நம்ம வாழ்க்கையில் குறையல. ஆனாலும் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் கர்த்தர் கொடுக்கிற கனத்தை, கர்த்தர் கொடுக்கிற உண்மையை நம்ம செலுத்தும் பொழுதுதான் நம்ம கடந்து போற ஒவ்வொரு போராட்டத்தையும் மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்து, அவங்களுக்கு எப்படி கட்டுகளை அவிழ்த்தாரோ நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லா கட்டுகளும் அவர் அவிழ்த்து போடுவார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லிட்டார், நீ உண்மையா தேடுனா அவர் தேட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துருவாரா? என் பிள்ளை நீ உண்மையை தேடுதுன்னா நான் எப்படி கைவிட்டுருவேன்? இப்ப என் மகன் என்கிட்ட நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது எப்படி என் மகனுக்கு நான் துரோகம் பண்ணுவேன்? எப்படி என் மகனை நீ உன் பாட்டுக்குன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேனே. சொல்லுவோமா? இல்லையே. ஏன்னா மனுஷனாகி நம்பரே நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு அக்கறை வைக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்ததற்கு அர்த்தம் என்ன? சாதாரணமா? தன் ஜீவனை கொடுப்பதற்கு சும்மா ஒரு ரெண்டு காரியம் செய்யல, ஒன்னு டு ஒன்னு பாடுகள் என்ன வாழ்க்கையில் உள்ள வருகிற ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் அவர் கண்டு நம்மளுக்கு காண்பித்து வைத்துக் கொண்டு போனதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, நாம் இந்த பூமியில கண்ணீரை கடந்து போனாலும் சரி, வியாதியை கடந்து போனாலும் சரி, ஏமாற்றத்தை கடந்து போனாலும் சரி, நாம் புரிந்து கொள்ளணும், நம் தேர்ந்து தேவனை துதிக்கும் பொழுது நம் கட்டுகள் உடையப்படும். கண்ணீரின் கட்டுகள் உடையப்படுவது உண்மை. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறோம். நமக்கு வியாதி, நாள் கொண்டு வியாதி, போராட்டமா இருக்கு, முடியலையா? எனக்கும் தான் இருக்கு. இன்னைக்கு கூட சொல்ல போனா மருந்து சாப்பிட்டு வந்தேன். ஏன்னா நேரத்துக்கு நேரம் ஆளுக்கு ஒரு போராட்டம். இப்ப இந்த ஒரு நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு சில தடைகள் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் என் வீட்டில் நடந்தது. சரிங்களா? இப்ப நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், திடீர்னு ஒரு இக்கட்டுகள் வந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம்? சோர்வாயிடும். நேற்று என் வீட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்.
நம்ம கர்த்தரோட வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். சரிங்களா? அப்போ என் மகன் என்ன பண்ணுவான், சின்னவன் என்ன பண்ணுறான், அவன் வீட்டை க்ளீன் பண்ணுறதுனால அவன் மேலே வாஷ்ரூம் கழுவ போயிட்டான். நார்மலாக அவன் கிளம்பி வாஷ்ரூம் கழுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மருந்தை வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டாரு. எக்ஸ்ட்ராவும் கீழே ஊற்றிட்டு கீழே ஒரு கப் எவ்வளோ போடுறது, ஒரு பாட்டில் வலிக்கி விழுந்துருச்சு. அவருக்கு அது தெரியலை. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி அந்த பாத்ரூம் கழுவு தாத்திட்டு அவர் பாட்டு அந்த ஸ்மெல்லை இது பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அது கொஞ்சம் கொஞ்ச நேரம் சென்று ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே ஏன்னா போற முடியல. இப்போ கொஞ்ச நேரம் சென்று அந்த ரூம்லேருந்து வெளியே வசதிகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு அவன் இருமுறான்னு சொல்லிட்டு விரட்டி அவர் என்ன அவருக்கு தெரியல அவரோட ஃபீல் என்னன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே அந்த பாத்ரூமுக்குள்ளேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா கழுவிட்டுக்காரு. அந்த ஒரு விளக்க மரம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த கெமிக்கல் ஊற்றிட்டாரு. சரிங்களா? அது கொஞ்சமாக கப்பல் ஊற்றுறது ஒரு போட்டல் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. சரி சொன்னாரும் அப்பா நம்மளை அடி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அதை அப்படியே மேனேஜ் பண்ணுறாராம். கொஞ்சம் ஓவர் மேனேஜ் பண்ணனால அவர் என்ன ஆச்சுன்னா அவரோட ஸ்மெல் அது அவர் நல்லா உள்ளுக்கு இருக்கிறதுனால அவர் லங்ஸ் வந்து இப்படியே அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கு, இருமுகிட்டே இருக்கான், எச்சி திக்கா வந்துகிட்டே இருக்கு. இது நேற்று நடந்த சம்பவம். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு பைபிள் தோணுட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ஒரு சில தம்பி நம்ம திருப்பி வார்த்தை தியானிப்பு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப நடந்த சம்பவம் இது. என்னடா மகன் இருந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் முடியும், என்ன பண்ணிட்டு பாருங்க பாருன்ட்டு. இவங்க நார்மலா இருமல் நினைச்சு. அப்ப நான் கேட்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த இருமல் நிக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு மேலே போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த ரூம்ல இருந்து அவர் அந்த ரூமுக்கு போயிருக்காரு, வாந்தி சொல்லி போயிருக்காரு. அங்க அப்படியே படுத்து கிடக்கான், பாத்ரூம்லயே படுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி வாமிட்டா வரதை இது பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பார்க்குறப்ப எனக்கு வித்தியாசம் என்ன, நான் நல்லா தானே கீழே நல்லா தான் இருந்தேன், அப்போ தான் மேலே போய் ஒரு 5 நிமிஷம் இருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் என்ன பண்ணுங்க, அந்த ஓவர் ஸ்மெல் இருக்கிறனால அவனுக்கு வந்து அந்த லங்ஸுக்குள்ள அதோட கெமிக்கலோட ஸ்மெல் இது நல்லா இழுத்துட்டான். அப்போ அவன் உடம்பு சொன்னா அப்படி ஆகிக்கிட்டே இருக்குது, இருமுக்கிட்டே இருக்கு. நான் இருமல் மருந்து எடுத்து கொடுக்குறேன், அப்புறம் சீன மருந்து இருமல் மருந்து அதையும் எடுத்து கொடுக்குறேன். சரி ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்ட் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யணும்ல, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வைஃப் வந்து ஒரு 1 மாதம் வேட்டு வந்துடும், நான் பார்ப்போம் என்ன எனக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள. ஆனால் அது போக எனக்கு தெரியுது இது நான் ஸ்டாப்பாக நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறனாலன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணோம், கொஞ்சம் வைஃப் அந்த கடை பார்த்து நம்ம மருந்து கொடுத்து சரி வரல, அவன் இரும்புக்கு ஒரு 1 செகண்ட் நிற்குது, திருப்பி இரும்பிக்கிட்டு தான் இருக்கான் மல்லுக்கிட்ட. அப்போ இரும்பு இருந்தாலும் உள்ள போயிட்டு வர கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது, இது நார்மலாக இருக்கிற சிச்சுவேஷன் இல்லை. அப்போ இந்த என்ன பண்ணோம், டக்குனு கிளினிக் கொண்டு போயிட்டு கிளினிக்கில் பார்த்து அப்போ டாக்டர் என்ன பண்ணாங்க, அங்கேயும் டைம் எடுத்துச்சு, 1 hour கூட ஆயிடுச்சு. அப்போ அவங்க செக் பண்ணிட்டு இவனுக்கு காய்ச்சி ஆயிடுச்சு. அப்போ இந்த லங்ஸ்குள்ள அந்த ஸ்மெல் போனால கொஞ்சம் இதாச்சு. அப்போ கேஸ் வச்சாங்க, கேஸ் வச்சு கொஞ்ச நேரம் 1-2 hour வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆச்சு. ஒரு 12 மணிக்கு தொடங்கின சம்பவம் 7 மணி ஆச்சு அது ஓயிருக்கு. ஏன்னா அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகி படுத்து அப்போ 7 மணிக்கு தட்டி எழுப்பி நம்ம வச்சு கிளினிக் கூட்டி வந்துட்டோம். அப்போ இருக்கப்ப நான் ஏன் சம்பவம் சொல்றேன்னா, நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவோம், நம்ம நல்லா தான் போயிட்டு இருப்போம். ஒரு சில சம்பவங்கள் இப்போ நடந்த மாதிரி என் மௌனுக்கு அதே கொஞ்சம் ஓவர் ஆச்சு. நான் என்ன பண்ணியிருப்பேன், ஃபீலிங் ரொம்ப நம்ம மைண்ட் வேற மாதிரி போயிருக்குல்ல. நான் என்ன பண்ணேன், நான் போய் நான் வந்து கருத்தரை வந்து எந்த ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கணும் உட்காந்து ஜெபம் பண்ணேன். அவனை கட்டி பிடிச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு மருந்து கொடுத்து ஓயட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நமக்கு நல்ல ஒரு காரியம் தெரியணும், நம்ம வாழ்க்கை கடந்து போறப்ப நம்ம நினைச்ச மாதிரி லைஃப் போகல, திடீர்னு ஒரு மாற்றம் உண்டாலும் நம்ம நல்லா தெளிவா இருக்கணும். நம்ம இந்த பூமியில் நடத்துறது கர்த்தர். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன், நான் மீண்டும் முதல்ல எப்படி கண்ண சொல்லுவேன், அவர் உண்மை உள்ள தேவன். உண்மைனா எல்லா விதத்திலும் உண்மையா இருப்பார். நம்ம கண்ணிற்கும் அவர் உண்மையா இருப்பார், நம்ம தான் வழி விலகி இருப்போம், ஆனால் அவர் வந்து உண்மையா இருப்பார். அப்போ நான் இதை வந்து நேற்று ஒன்றும் அதிகமாக இதை சாட்சியாக எடுத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சம்பவமாக நான் எடுத்துக்கிட்டேன். 7 மணி வரைக்கும் இது ஓயல தெரியுங்களா, அதுக்காண்டு தான் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஓகே ஆச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம மீண்டும் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிற சம்பவங்களை வந்து பெருசா பார்க்காதபடி நம்ம கடந்து கொண்டு போறதுக்கு கர்த்தர் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, மகிமை உள்ள அவருடைய கிரியை கொடுத்திருக்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய மகிமை பாருங்கட்டு, வானத்தை பூமியை உண்டாக்கினவர் நம்மளோட பலவீனத்தை நிற்க முடியுமா முடியாது? சொல்லுங்க உற்சாகமா. ஆமா இல்லையா? அந்த அண்ணன் நம்ம அங்கிளுக்கு இருக்காங்க, அண்ணன் வந்து சர்ச்சுக்கு வந்து பாரு சொன்னாரு, என் கை இப்படி மடங்கி இருந்துச்சுனே, ரொம்ப நாளா மடங்கி இருந்துச்சுனே வருஷங்கணக்கா, இப்போ அவர் கை நார்மலா இருக்கு. நம்மளால முடியுமா? கர்த்தரால முடியும். நம்ம ஜெபம் செஞ்சோம், கிரியை செய்தவர் ஆண்டவர். ஆமாவா இல்லையா? அவரும் படிச்சிருக்காரு, அவரும் நிறைய கிளினிக் போயிருக்காரு. ஏன்னா இது உயிருள்ள சாட்சி. ஆமாவா? நம்மனாலே நம்ம சூழ்நிலையில மாட்ட கஷ்டமா தான் இருக்கும். நம்பிக்கை கர்த்தரை வைத்துக் கொண்டு அவருக்குரிய கொடுக்கிற கணத்தை கொடுத்து நம்ம நடத்தி கொண்டு போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தரை விடாது. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, இந்த ஆராதனைக்குரிய காரியத்தை பார்க்கும் பொழுது இப்போ வரைக்கும் ஒரு 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணும்னா சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். 2வது கர்த்தருடைய மகிமையை சொல்லி அவர் ஆராதிக்கணும். சரிங்களா? இன்னொன்று வந்து கர்த்தரே அவர் நமக்கு செய்த கிரியைகளை நம்ம கடந்த ஒரு சூழ்நிலை நம்ம தடையா இருந்தாலும் அதை பிடித்து கொண்டு நாம் கர்த்தருக்குரிய மகிமை செலுத்தும் பொழுது அது நமக்கு கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு மகிமையுள்ள ஆராதனை. ஏன்னா நம்ம 12:1-2 பார்க்கும் பொழுது இந்த பூமியில வந்து ஒத்த விஷயம் தெரியாதீங்க, பூமிக்குரிய கர்த்தர் பிரியமா இருக்க ஒரு காரியம் இருக்கு, அது பரிசுத்தமா இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப நம்ம இப்ப சபையில கூடி ஜெபிப்பதும் ஆராதனை. இது வந்து ஆராதனை 2-3 வகை இருக்கு.
சரிங்களா? நம்ம குடும்பத்தோடு ஜெபிப்பதும் ஆராதனை தான். நம்ம வாழ்ற வாழ்க்கை, சொன்னல வாழ்ற வாழ்க்கை, இந்த ஆராதனை சொல்லும் பொழுது நம்ம இங்க இருந்தாலும் உண்மையா இருக்கணும், வீட்டில் இருந்தாலும் உண்மையா இருக்கணும், வெளியில் நம்ம தனியாக இருக்கும் பொழுது உண்மையா இருக்கணும். அது வந்து நம்ம வாழ்க்கையை செய்கிற கர்த்தருக்கு கொடுக்குற ஆராதனை. இன்னைக்கு நம்ம செய்யறது வந்து சபையில கூடி தேவனை ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம தேவனுக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட ஆராதனை கொடுக்கிறோம் சொன்னாக்கா, ஒன்று கூடி ஆராதிக்கிறோம், நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். சரிங்களா? இப்ப தாவீது தன் வாழ்க்கை என்ன பண்ணாருன்னா 34:3 எடுத்துங்க. சங்கீதம் 34:3 அவர் அழகா சொல்றாரு, ஜனங்களே வந்து வாங்க நம்ம தேவனை ஆராதிப்போம்னு சொல்லிட்டு. நான் இது எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம சர்ச்சுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா வசனம் போடுவோம், என்ன பண்ணுவோம், இன்வைட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு பிரேயர் இருக்கு வாங்க, இன்னைக்கு கேஷல் இருக்கு வாங்க, நாளைக்கு சர்ச் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? இதை நம்ம இப்போ நம்மளுக்கு போன் இருக்கிறதுனால இது செஞ்சிட்டோம். ஒரு 40-50 வருஷம் முன்னுக்கு வீடு விட போய் சொல்லியிருப்போம். ஆமாவா? பெருசா புதுசா கேட்கல. ஆமாவா? இப்போ அந்த ஆண்டி இருக்காங்களே, இப்போ அவங்க ஒரு 40 வருஷம் முந்தியுள்ள காலத்துல வந்து சேர்த்து சொல்லிடுவாங்க, ஓகே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து இத்தனை மணிக்கு வந்துருங்க, வர முடிஞ்சு வந்துருவாங்க, இல்லை சேர்ச்சில் வேணுச்சுன்னா போய் ஏற்றிக்குவாங்க. அம்மா இல்லையா? பசங்க வசனம் எழுதுறீங்களா? படிக்க பசங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். தாவீது என்ற மனுஷன் சொன்னல, அவர் எந்த சைட்ல பார்த்தாலும் ஒரு பெஸ்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம இப்ப சேர்ச்சுக்கு வாங்க சேர்ச்சுக்கு வாங்க கூப்பிடுறோம். அவர் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரும் வாங்க நம்ம ஒருமித்து தேவனை துதிப்போம். அப்ப நம்ம ஒருமித்து ஒன்றாக சேர்ந்து, இப்ப நடந்துச்சுல துதி ஆராதனை. இப்ப பிரதர் என்ன பண்ணா, அவருக்கு தெரிஞ்சது மியூசிக் விளாண்டாங்க, இங்க கீபோர்டு விளாண்டாங்க, இங்க பாடினாங்க, இங்க தேவனை துதித்தாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய காரியங்கள் டிஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம ஒன்று கூடி அவரை உயர்த்தும் பொழுது அது என்ன பண்ணுறதா இருக்குன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கு. அப்ப நம்ம நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். நம்ம பூமியில நம்ம தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒன்று கூடியும் சரி, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி பண்ணா, கர்த்தருக்கு முன்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான். தெரியுங்களா? அவர் விரும்புகிற பரிசுத்தத்தின்படி நடக்கும் பொழுது, இந்த உலக சூழ்நிலைக்கு நம்ம ஒதுங்கி பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர் கொடுக்கிற மகிமை நம்ம செலுத்துகிறோம். அது என்ன ஆகுதுன்னா, தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு நல்ல ஆராதனையா இருக்குது. இந்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் சொல்றேன், நம்ம வாழ்க்கை தனிப்பட்ட முறையும் ஒரு ஆராதனையா இருக்குது. நம்ம பேசுகிற விதம் ஆராதனையா இருக்குது, நம்ம நடந்து கொள்கிற விதங்கள் ஆராதனையா இருக்குது. நீங்க இல்லைன்னா நீங்க பைபிளை தேடி பார்க்கலாம். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம புத்தியுள்ள ஆராதனை சொல்லும் பொழுது, நீ சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற மட்டும் இல்லை, நீ தனிப்பட்ட ஜெபத்தில் மட்டும் ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, நாம் புத்திமானே நடந்து கொள்வது, உண்மையை நடந்து கொள்வதும் ஒரு ஆராதனையா இருக்குது. அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம ஒரு ஆராதனைக்குள்ள கடந்து போகணும்னு சொன்னாக்கா, நம்ம வாழ்க்கை ரட்சிப்புக்குள்ள வந்தது தொடங்கி நம்மளோட மரண தருவ வரைக்கும் சரி, நமக்கு ஒரு 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 என்னன்னா ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் வாழ்வது கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செலுத்தும்படி. நம்ம உண்மையாய் பேசினாலும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தாது. சரிங்களா? நான் வந்து அநேக இந்த தவறுகள் சொல்லி நம்ம யாரையும் சொல்ல வரல. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம எல்லாம் எது நல்லா தெரியும், நம்ம டெய்லி வசனத்தை படிக்கணும். அப்போ நம்மளுக்கு படிச்சுதான் என்ன தெரியும், பாவம் என்ன தெரியும், கீழ்படிதல் என்ன தெரியும், கீழ்படியாமல் என்ன தெரியும். ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தருடைய கணத்தை நம்ம எப்படி செலுத்தணும்னா, அவருக்குரிய உண்மையை விரும்பி அவருடைய பரிசுத்தத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த பூமியில எல்லா சம்பவம் நடந்தாலும் நம்ம கைவிட வேணாம், நம்ம கைவிடப்பட மாட்டோம், நம்ம கலங்கி தவிக்க வேணாம். நம்மளை ஆட்கொள்கிறவர் கர்த்தராகிய பரிசுத்தர். சரி, சரிங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆனால் முடிக்க போகிற சொல்கிறப்ப அடுத்த வசனம் ஞாபகம் வருது. ஏன்னா வசனம் வந்து கொலோசியர் 3:17 எப்படி வருதுன்னா, நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க சொல்லிட்டு. இதான் அந்த வசனத்தோட ஒரு சம்பவம். நம்ம பூமியில் நம்ம வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போயிருந்தாலும், கல்வி நீங்கள் கேரளா போய் வேலை செஞ்சாலும் சரி, ஆமாவா, எல்லா சம்பவமும் சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒரு நல்ல சாட்சியாய் வாழ்வது அவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆராதனை. ஏன் சங்கர் நம்ம மட்டும் இந்த ஆராதனை செய்யணுமா, நம்ம தான் அந்த ஆராதனைக்கு கணக்காக நடக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசியாவில் வந்து ஒரு வசனம் இருக்கு, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவாள்னு சொல்லிட்டு. நான் உண்மையாலுமே எனக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து இந்த வசனம் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா இந்த வசனம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரே ஒன்று தான், கர்த்தர் நம்ம நம்பி இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார். அப்போ அவர் நம்பினாரு, என் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என் துதியை சொல்லி வருவாங்க. கர்த்தரை அறிந்திருக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு காரியம் இருக்குது. நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக ரட்சிப்புகள் நடத்தியிருக்காரு. சொன்னல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னல, பூமியில தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது மறுரூபத்தில் நம்ம அவர் கூட நித்தித்து வாழ்வதற்கு இங்க நம்ம என்ன பண்றோம், உருவாக்கப்படுறோம். அந்த உருவாக்கப்படுவது தான் உண்மை, பரிசுத்தம், நிறைய சொல்லிக்கொடுக்கும். நிறைய வசனம் இருக்கு. அப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்போ நம்ம கணக்கை ஷார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில நல்ல ஒரு காரியம் புரிஞ்சிடும். இது கர்த்தர் நம்ம நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது அசைன்மெண்ட் கூட எடுத்துக்கலாம்.
நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவர் பரிசுத்தமாக இருந்து காட்டிட்டார். அவர் உண்மையாக இருப்பதற்கு நமக்கு உண்மையாக இருந்து காட்டிட்டார். அப்போ இந்த வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை நம்ம போகும் பொழுது கர்த்தருக்குரிய ஆராதனை செலுத்த போகிறோம். எல்லா விதத்திலையும் அவருக்குரிய கனத்தை செலுத்தி மகிமை செலுத்தி அவரை புகழ்ந்து அவருடைய செய்த கிரியை நினைத்து நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் கொடுக்குற ஒரு நல்ல ஆராதனையாக இருக்குது. சரிங்களா? நம்ம எழுந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படியே இந்த வேலையை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவரே, நான் எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே அப்பா வலி விலகி இருந்தாலும் ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே உண்மை குறைவாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அறியாமை தான் என்னை மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தர்கிட்ட பெஸ்ட்டாக ஒரே ஒரு காரியம் கேட்க முடியும்னா ஒரே ஒரு காரியம், மன்னிங்க, என்னை மீண்டும் நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சிநேகத்தினால் நம்ம அதிகமாய் அணைத்து கொண்டு நம்மளை கற்றுக் கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பின் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தையின்படி நடத்துங்க சுவாமி. அப்பா உன் மகிழ்படி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு பிரசனத்தினால் ஆண்டவரை வாழ்ந்து கொள்ள ஆண்டவரே அப்பா உமக்கு கீழ்படிந்து வாழ்ந்து கொள்ள ஆண்டவரை எங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உலகத்தில் அநேக ஞானிகள் இருக்கலாம் ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவரே அப்பா அவரெல்லாம் தாழ்த்தி ஆண்டவர் எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை உயர்த்தி வைத்தீங்க ஆண்டவரே. உலகத்தில் அநேக ஆண்டவரே அப்பா டேலண்டர் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, நீங்க அவர்களை ஒதுக்கி எங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு உமது அன்பினால் எங்கள் ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா. உமக்குரிய ஆராதனை செலுத்த எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கீழ்படிதல் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா நீ விரும்புகிற ஒரு ஆராதனை ஆண்டவரே கீழ்படுகிறதா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை உணர்வோடு ஆண்டவரே உன் கிரிகளை அறிந்து கொண்டு ஆண்டவரே கீழ்படிந்து பயத்துடனே நடுக்கத்துடனே ஆண்டவரை ஆராதிக்க முழு மனதாய் உங்களை ஸ்தோத்தரிக்க வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. அப்பா நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லோரும் ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உண்மை தொழுதிடும் ஆண்டவரே. உண்மை உள்ள பிள்ளையாக ஆண்டவரே முடியும் பரிசுத்தமுள்ள பிள்ளையா கீழ்படிந்துள்ள பிள்ளையா நீர் விரும்புகிற பிள்ளையா ஆண்டவரே. ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் நீர் சிறந்தவரப்பா ஆண்டவரே நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீங்க பிரியமுடைய நல்ல தகப்பன் ஆண்டவரே. என்றும் தொழுதிடுவே வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே ஆராதனை நாயகர் நீரே. முழு உள்ளத்தோடு அவருக்கு கனத்தை செலுத்துவோமா? நம்ம உண்மை தவறி இருக்கலாம் பலவீனப்பட்டு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கார். இந்த புதிய ஆண்டுல கர்த்தருக்கு விரும்புகிற உண்மையை கர்த்தர் விழுகிற
தாழ்மைய உணர்வுள்ள மகிமையை அவருக்கு செலுத்தி எந்த சூழ்நிலையும் அவரை துக்கப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனே. அப்பா தேவதூதர் ஆண்டவரே, அப்பா உலகால் ஆண்டவரே, தேவதூதர் உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, முழங்கால் படித்த ஆண்டவரே, உம்மை வணங்கலாம் ஆண்டவரே. அப்பா இந்த அவருடைய ஆண்டவரே, அப்பா விசேஷமாய் தெரிந்து கொண்டு நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. முழங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உலகம் அல்ல, உலக சிருஷ்டி அல்ல, உலக பவர் அல்ல ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாதவராய், அன்பில் சிறந்தவராய், அதிசயங்களை செய்கிறவராய், கரம் பிடித்து நிற்கிறவராய், காப்பாற்றி நடத்துகிறவராய் இருக்கிற எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்களை பார்க்கிறோம். ஜீவனும் பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம் நாம மகிழ்ப்படுத்துகிற சங்கதியாய், ஒரு துணியை சொல்லி வருகிற பிள்ளைகளாய் எங்கள் வாழ்க்கை செயல்படட்டும் ஆண்டவரே. எங்கள் விளைவிடம் பெருசாக இருக்காதபடி, எங்கள் குலங்கள் பெருசாக காட்டாதபடி, கர்த்தர் விரும்புகிற உண்மை, கர்த்தர் விரும்புகிற தாழ்மை, கீழ்ப்படிந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை செயல்படட்டும் ஆண்டவரே. நெருக்கங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையை நினைத்து உண்மையோடு ஆண்டவரே உண்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபையை அருள்வீராக சுவாமி. ஆராதனை வேதலும் ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதியில் மத்தியில் வாசம் பண்ணினவர், துதியில் மகிழ்கிற தகப்பன் ஆண்டவரே. ஜனங்கள் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னது போல எங்க வாழ்க்கை முன்பாக ஒரு நல்ல ஆராதனையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி உயர்த்தி அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உற்சாகத்தோடு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சரி, தமிழ்நாட்டு காட்சி கடந்து போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தேவனை ஆராதிச்சோம், நல்ல தேவ செய்தியை கேட்டோம். அடுத்ததாக நம்ம சாட்சிக்குள்ளே போக போகிறோம். சாட்சி நேரம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல நன்மைகள் செஞ்சாரோ அவங்க வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் 2026 God give me a joyful heart. Amen, amen, amen. Praise God. Amen. 2024ல இந்த 4ஆம் மாசத்துல நாங்க கடந்து வந்திருக்கோம். அது கர்த்தரோட கிருபை. என்னோட சாட்சி என்னன்னாக்கா, போன வருஷம் நான் குருவிசாக்கிட்ட சாட்சி சொல்லணும், கர்த்தரை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு உள்ள. அப்புறம் நேற்று வந்து குருவிசா வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. என்னோட ஜாமா வந்துருச்சா ஜெயந்திலேருந்து. நான் சொன்னேன் இன்னும் வரல சார் அப்படின்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட சுவிசேஷத்தை பேச அந்த சுவிசேஷத்தை பேச அந்த ஆவி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர்கிட்ட எப்படியாவது நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். வாட்ஸ்அப்பில் எழுதிட்டேன். என்ன எழுதுனா, God's love you, bertobatlah, tidak lama lagi Tuhan akan memerintah அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் எழுதிட்டேன். இது அனுப்பலாமா வேணாமா, என் வேலைக்கு ஆபத்து வந்துடுமா? பரிசுத்த ஆவியானவர் அழகா என்னோட பேசினார். மனுஷனுக்கு பயப்படாத, சுவிசேஷத்தை சொல்லு, உனக்கு அதுதானே நான் ரட்சித்தேன். Oh my God, thank you Jesus, praise of God, amen. உடனே அனுப்பிட்டோன்னா வந்த பதில் வந்து, Allah adalah Tuhan yang Maha Besar, dia seorang je Tuhan yang besar சொன்னாரு.
ஓ அப்படியா, ஆமே போட்டேன். ஆனால் அந்த ஆமை வந்து ஏன் கருத்துருக்கு, அவருக்கு இல்லை. அப்போ சொன்னா எனக்கு ஹல்லாலா துவன் பஸ்ஸா அப்படின்னாரு. சரி, நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், விதைய போட்டுட்டேன், ஆண்டர் தண்ணி ஊற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆண்டரே இந்த புது வருஷத்தில் எனக்கு குரு விசாக்கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல வச்சிங்களே, கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நாய்க்காரங்க சமூகத்துல என்னை தைரியமா நின்று God give me boldness to speak your word. ஆமென். That was such தேங்க்யூ. கர்த்தர் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்த சாட்சி வேற யாராவது? வேற ஏதாவது சாட்சி? அப்படி சாட்சிகள் இல்லைன்னா அடுத்தது நம்ம காணிக்கை நேரத்துக்கு கடந்து போவோம். காணிக்கை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கைக்காக ஜெபிக்க எசேக்கியேல். ஒரு பாடல்கள் பாடப்படும். பாடல்கள் பாடும்போது வரிசையாக வந்து காணிக்கை போட்டுட்டு அப்படி கடந்து போய் உங்கள் இடத்துல உட்காந்துருங்க. விசுவாசத்தின் ராஜா இருப்பான். இந்த வேலை காணிக்காக நோக்கி பார்க்கிறான் இருப்பான். காணிக்கு போகிற அனைத்துக்கான ஆசிரிய ராஜா, அவன் தேவை சந்திய ராஜா, வீட்டில் மாவை அர்த்தனையும் நிரந்தக்க ஆசிரிய ராஜா, நம்பி ஆசிரியத்து உன் கிருபை நடத்துங்க. ஏசுதான் திகழ்ச்சி நடத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செய்து யாரும் மறுபடி நான் கேட்டுக்கொள்கிறேன், சபைக்கு யாரும் புதிதாக வந்திருக்கிறீங்களா? சிஸ்டர், நீங்க புதிதாக வந்திருக்கிறீங்களா? தயவு செய்து எந்திரிங்க. கர்த்தர் நாமத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் புதிய புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். Very glad to see you all. Welcome to the
டு த சர்ச் அம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சபையோட அனௌன்ஸ்மெண்ட் நாம் கடந்து போக போகிறோம். ஸோ முதலாவதாக வியாழக்கிழமை லுக்குட்லையும் சரி சிறம்பான்லையும் சரி நமக்கு வீட்டு கூட்டங்கள் இருக்கும். ஸோ யார் வீட்டில் நியமிக்கப்பட்டு இருக்கிறதோ அவங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரீயாக உள்ளவங்க தயவு செய்து கலந்து கொள்ளும்படி தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒருமித்து நாம் கூடும்போது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த விசுவாசிக்கலாம் மகிமை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே எவ்ரி வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு அந்த சபையில் வந்து ப்ரேயர் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கலந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்க நீங்கள் வரும்போது கர்த்தர் தடைகளை உடைப்பார். நீங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அநேக காரியங்களை தடைகளை உடைகிறது உங்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். நம்ம ஜெபிப்பதுக்கு ஒரு காரணம் என்றால் நம்ம சபைக்கு சேமமும் நம் தேசத்துக்கு நம்ம சேமம் வர வைக்கிறதா. நாம் சபைக்கு சேமம் வந்தால்தான் நம்மளுடைய தேசத்துக்கு சேமம் கரெக்டாக இருக்கும். சபையிலே சேமம் இல்லை என்று சொன்னால் தேசத்துக்கு நாம் எவ்வளவுதான் உருண்டு பரண்டு ஜெபிச்சாலும் நான் தெளிவாக சொல்றேன், நான் தேசத்துல சேமத்தை நாம் பார்க்க முடியாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து நமக்கு கிளீனிங் இருக்கும். யார் யார் பேர் ஸ்கெட்யூலில் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து கிளீனிங் செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்து செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ எவ்ரி சண்டே வந்து நமக்கு 10:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். ஸோ 10 மணிக்கு வந்து அந்த ஆராதனையோட ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ 10 மணிலேருந்து 10:05 வரைக்கும் பின்னால் வந்து ப்ரேயர் இருக்கும். ஸோ யார் சீக்கிரமாக சபைக்கு வந்துட்டீங்களோ வந்து நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆராதனை ப்ராக்டிஸில் உள்ளவங்க ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்கள். ஸோ கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நடத்தி வழிநடத்துவராக. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம் தேசத்துக்காகவும் சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். தயவு செய்து எழுந்திருக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தேசத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே இந்த 2026 அப்பா இந்த தேசத்துல இன்னும் எங்களை சுகத்தோடு பலத்தோடு அப்பா ஆசீர்வாதத்தோடு எங்களை வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பல போராட்டங்கள் பல பாடுகள் ஆண்டவரே அநேக தேசங்களை பார்க்கிறோம் அப்பா. ஆனா இருந்த பட்சத்திலும் அப்பா எங்கள் தேசத்தை அப்பா நீங்கள் சேமமாக வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நன்மையும் அப்பா அந்த தேசத்தின் நன்மைகளை அப்பா எங்களை சுதந்திரிக்கும்படி அப்பா நீங்க வைத்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. தலைவர்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பா இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உலகம் எங்கிலும் ஆண்டவரே சுவிசேஷம் பரவ நீங்கள் கிருபை செய்யப்படுவதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி. இந்த பெண்ணியல் ஆண்டவரே லுக்குட்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிகள், குடும்பத்தை ஆசீர்வதிங்கள். ஒவ்வொருவரும் பேரு பேரா தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் இந்த போராட்டங்கள் இந்த ஒரு விடுதலை கொடுத்து இந்த புதிய ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் தேவ செய்தியின்படி அப்பா கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு மீட்டு கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு நன்றி. அந்த மீட்டு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பயபக்தியோட கவனத்தோட வைத்திருந்து அதை நாங்கள் சோத்திரம் செஞ்சு கனம் பண்ணி அப்பா இந்த ஒவ்வொரு நாளையும் இந்த வருடத்தை நாங்கள் முடிக்க நீங்கள் கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பொறுப்படுத்த கொண்ட கிருபையும் உமக்குள்ள ஆண்டவரே இருக்கின்ற அனைத்து குணாதிசயங்கள் அப்பா எங்களுக்குள்ள வளரும்படி அப்பா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சரி நம்ம ஜெப கலந்து போவோம். நான் கரங்களை வைத்து கர்த்தர் முன்னால் நோக்கி அப்பா பிதாவே அப்பா அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை துதிக்கவும் எங்களை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு கருத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை கர்த்தர் சந்திங்கப்பா. நீர் கொடுத்த இந்த சபையில் ஆண்டவரை உண்மையை துதிக்க கர்த்தர் ஒவ்வொரு அழைத்து கொண்டு வந்ததுக்காக நன்றி. மென்மேலும் சபை ஜனங்கள் ஆண்டவரைப்பா வரவும் ஆண்டவரைப்பா இந்த சபை ஆண்டவரே பிறருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே சபை ஜனங்கள் கடந்து போகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கிருபை தயவு பாதுகாப்பு பலன் கொடுப்பீராக. சுகவீனராக இருப்பார்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சுகம் தங்கியிருக்கட்டும். பலவீனங்கள் இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் பலவீனங்கள் நீங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்துங்கள். அதை தாழ்த்தி முயற்சி அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. இதோ சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் ஆமென். கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய ஐக்கியம் அன்பும் இன்றும் இன்றும் முழுவதும் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார். மெனு அப்படியே அங்காடி செஞ்சுறீங்களா?
லிங்க் அனுப்பி செஞ்சிருங்க. அது என்ன இல்லையா